நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். என்னை யாருமே புரிஞ்சிக்கல. இத்தனை நாள் என் கூடவே இருந்தவங்க இனிமே உன்னோட தயவோ உன்னுடைய துணையோ தேவையில்லைன்னு உதறிட்டு போயிட்டாங்க. யாருக்குமே வேண்டாதவளாக இருக்கேன். இனிமே நான் என்ன தான் பண்ண போகிறேனோ அப்படின்னு நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது இந்த கதையை கேளுங்க, இனிமே யோசிக்க மாட்டீங்க. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கேன், அந்த பொக்கிஷம் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி சார் வந்துட்டு என்ன பொக்கிஷம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த சார் அவர்கிட்ட இருந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கோல்டு காயினை காட்டுறாங்க. இப்போ சொல்லுங்க, உங்கள் யாருக்கெல்லாம் இந்த பொக்கிஷம் வேணும் அப்படின்னு. பசங்க எல்லாரும் எனக்கு சார் எனக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கையை தூக்குறாங்க. அப்போ அந்த சார் அந்த கோல்டு காயினை எடுத்து தரையில் போட்டு தன்னுடைய ஷூ காலால் மிதிக்கிறார். எவ்வளோ மிதிக்க முடியுமோ அவ்வளோ மிதிச்சுட்டு இப்போ இந்த கோல்டு காயின் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்பவும் எத்தனை பசங்க கை தூக்குனாங்களோ அத்தனை பசங்களும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கையை தூக்குறாங்க. அந்த சார் அந்த கோல்டு காயினை எடுத்து கிரவுண்டில் போட்டுடுறாரு தூக்கி. அது மண்ணிலெல்லாம் பட்டு சேத்துலெல்லாம் பிறண்டு ஒரு மாதிரி சகதியாக இருக்குது. பார்க்குறவங்க அதை கோல்டு காயின் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. பட் பசங்களுக்கு தெரியும்ல அது கோல்டு காயின்னு. இப்போது அந்த கோல்டு காயின் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் எல்லா பசங்களும் எனக்கு சார் அப்படின்னு கையை தூக்குறாங்க. மறுபடியும் அந்த கோல்டு காயினை எடுத்து கழுவி கல்லில் எடுத்து இடிக்கிறாரு. அதோட ஷேப்பையே மாற்றிடுறாரு. இப்போ இந்த காயின் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சார் எங்கள் எல்லாருக்குமே வேணும்னு மறுபடியும் அந்த பசங்க எனக்குன்னு கையை தூக்குறாங்க. அப்போ தான் அந்த சார் சொல்கிறாரு, நீங்களும் ஒரு பொக்கிஷம் தான். இந்த கோல்டு காயின் மாதிரி உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட இருப்பாங்க நிறைய பேர். சில பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி போகும்பொழுது ஒன்று உங்களுடைய மதிப்பு அவங்களுக்கு முழுசாக தெரியாமல் இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவில்லாத முட்டாளாக இருப்பாங்க. கரெக்டா? அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல. நீங்களும் இந்த கோல்டு காயின் மாதிரி தான். நாளுக்கு நாள் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பொழுதும் தாழ்ந்து போகாது. அதனால நீங்களும் இனிமே உங்களை யாராவது ஒதுக்கிட்டாங்க இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மனசுடைஞ்சு சோர்ந்து வாழ்க்கையே இவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும், என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்லாம் நெகட்டிவாக யோசிக்காம உங்களுடைய மதிப்பை புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் கூட அந்த முட்டாள்கள் இல்லை அப்படின்னும் போது அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் முட்டாள் தானே. அப்போது உண்மையான முட்டாள் அவங்களா இருக்கட்டுமா இல்லை நீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். உண்மையாகவே எனக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது பிடிச்சிருந்தது. ஆமால, நம்மளை எத்தனை பேருக்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும், நான் நல்லவன் நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு முடியாதுல்ல. அதனால் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத முதல்ல விடுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறத அதையும் விட்டுடுங்க. உங்களுடைய லைஃப் உங்களை 10 பேர் சூழ்ந்துக்கிட்டு பொய்யான உறவுகளாக இருக்கிறத விட உங்களை நம்பி ஒரு 2 பேர் எந்த நிலையிலும் கைவிட்டுடாமல் நீங்கள் ஒரு பொக்கிஷம்னு வச்சு கைக்குள்ளே வச்சு பத்திரமா பார்த்துக்கிற உறவுகள் இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர். அதனால் இனிமே என்னை ஒதுக்கிட்டாங்க, என்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்னு யாரும் சேர்த்துக்கல, யோசிக்காதீங்க. உங்களுக்கான நாள் வரும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பபாய்.